ஆகஸ்ட் 22 அரசியான தூய கன்னி மரியா நினைவு. அரசியான தூய கன்னி மரியா என்னும் திருநாளை 12ஆம் பயஸ் கிபி 1955ஆம் ஆண்டு ஏற்படுத்தி மே 31ஆம் நாளில் அதை கொண்டாடுமாறு பணித்தார். இப்பொழுது இதே பெயரில் தூய கன்னி மரியாவின் நினைவு ஆகஸ்ட் 22ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. இவ்வாறு கடவுளின் தாயின் அரசுரிமைக்கும் அவருடைய விண்ணேற்றத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு இன்னும் தெளிவாக வெளிப்படுகிறது. காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், தம் அன்னையை விண்ணக அரசியாக முடிசூட்டிய அரசராம் கிறிஸ்துவை போற்றுவோம். வாருங்கள், தம் அன்னையை விண்ணக அரசியாக முடிசூட்டிய அரசராம் கிறிஸ்துவை போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், தம் அன்னையை விண்ணக அரசியாக முடிசூட்டிய அரசராம் கிறிஸ்துவை போற்றுவோம். வாருங்கள், தம் அன்னையை விண்ணக அரசியாக முடிசூட்டிய அரசராம் கிறிஸ்துவை போற்றுவோம். பாசுரம். தாவீதரசனின் தனிப்பெரும் மகளே, பூவிலுன் மாட்சி புலர்ந்தொளிர்கிறதே. ஓவிய அழகே, காவிய சிறப்பே, பாவிலுன் பெருமை பாடி புகழ்வோம். கற்பின் இலக்கண மாயுனை இறைவன் அற்புதமாக அமைத்தார் போற்றி. தர்பரன் மனிதராய் பிறக்க உன்றன் பொற்புடை வயிற்றை பரிவுடன் தேர்ந்தார். அன்பில் சிறந்த அரசியே, எங்கள் துன்பம் துடைக்க துணிவுடன் வேண்டுவோம். வன்மம் வறுமை நிறையிருள் போக்கி இன்பம் நிலை பெற எமக்காய் வேண்டுக. எம் செபம் ஈவாய் பேரொளி தந்தாய். உம் திருமகன் வழி ஆவியாரின் செயலால் உம்மோடிருவரும் ஓர் இறையாக எம்மீதென்றும் இறங்கியருள்க. ஆமேன். மரியா, நீர் பேர் பெற்றவர். உம்மிடமிருந்தே உலகின் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திருமுன்னே இப்போது மாட்சியில் நீர் அக்களிக்கிறீர். எங்களுக்காக உம் மகனிடம் பரிந்து பேசும். மரியா, நீர் பேறு பெற்றவர். உம்மிடமிருந்தே உலகின் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திருமுன்னே இப்போது மாட்சியில் நீர் அக்களிக்கிறீர். எங்களுக்காக உம் மகனிடம் பரிந்து பேசும். கடவுளே, நீரே என் இறைவன். உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறு உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சிமிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். இரா விழுப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீ துணையாய் இருக்கின்றீர்.
உம் ரெக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மரியா, நீ பேறு பெற்றவர், உம்மிடமிருந்தே உலகின் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திருமுன்னே இப்போது மாட்சியில் நீர் அக்களிக்கிறீர். எங்களுக்காக உம் மகனிடம் பரிந்து பேசும். மரியா, நீர் பேறு பெற்றவர், உம்மிடமிருந்தே உலகின் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திருமுன்னே இப்போது மாட்சியில் நீர் அக்களிக்கிறீர். எங்களுக்காக உம் மகனிடம் பரிந்து பேசும். எருசலேமின் மாட்சி நீரே, இஸ்ரேலின் மகிழ்வும் நீரே, எம் இனத்தவரின் உன்னத மேன்மையும் நீரே. எருசலேமின் மாட்சி நீரே, இஸ்ரேலின் மகிழ்வு நீரே, எம் இனத்தவரின் உன்னத மேன்மையும் நீரே. ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளே, பனிமலையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடு பனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே, பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே, முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே, குன்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை, கால்நடைகளை, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சியடையவும் தகுதியுள்ளவர். எருசலேமின் மாட்சி நீரே, இஸ்ரேலின் மகிழ்வும் நீரே, எம் இனத்தவரின் உன்னத மேன்மையும் நீரே. எருசலேமின் மாட்சி நீரே, இஸ்ரேலின் மகிழ்வும் நீரே, எம் இனத்தவரின் உன்னத மேன்மையும் நீரே. மீட்பராகிய கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் பேறு பெற்ற கன்னிமரியா, நீர் என்றென்றும் அகமகிழ்வீர். மீட்பராகிய கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் பேறு பெற்ற கன்னிமரியா, நீர் என்றென்றும் அகமகிழ்வீர். புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேல் மகிழ்வாராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழை சேர்த்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளை சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறைப்புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்கள் இனங்களுக்கு தண்டனை திருப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிலிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன் குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள்.
இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மீட்பராக கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் பேர்பட்ட கன்னிமரியா, நீ என்றென்றும் அகமகிழ்வீர். மீட்பராகிய கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் பேறு பெற்ற கன்னிமரியா, நீர் என்றென்றும் அகமகிழ்வீர். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளின் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியா பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். மரியா பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். தம் சொந்த உறைவிடத்திலேயே ஆண்டவர் அவரை குடியிருக்க செய்தார். மரியா பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. மரியா பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியின் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். அந்நாளில் என் தலைவர் மீண்டும் தம் கையை நீட்டி அசீரியா, எகிப்து, பத்ரோசு, பாரசீகம், எத்தியோப்பியா, ஏலாம், சினார், ஆமாத்து முதலிய நாடுகளிலும் கடல் தீவுகளிலும் வாழும் தம் மக்களுள் எஞ்சி இருப்போரை தம் நாட்டிற்கு திரும்ப கொணர்வார். பிற இனத்தாருக்கென ஒரு கொடியை ஏற்றி வைப்பார். இஸ்ரேலில் நாடு கடத்தப்பட்டோரை ஒன்று திரட்டுவார். யூதாவில் சிதறுண்டு போனவர்களை உலகின் நாற்புறத்திலிருந்தும் கூட்டிச் சேர்ப்பார். எப்ராயிமரின் பொறாமை அவர்களை விட்டு நீங்கும். யூதாவை பகைத்தோர் வெட்டி வீழ்த்தப்படுவர். எப்ராயிமர் யூதா மேல் பொறாமை கொள்வதில்லை, யூதாவும் எப்ராயிமரை பகைப்பதில்லை. அவர்கள் இருவரும் சேர்ந்து மேற்கில் உள்ள பெலிஸ்தியரின் தோள் மேல் பாய்வார்கள். கீழ்த்திசை நாட்டினரை கொள்ளையடிப்பார்கள். ஏதோமையும் மோவாபையும் கைப்பற்றி கொள்வார்கள். அம்மோன் மக்கள் அவர்களுக்கு அடிபணிவார்கள். எகிப்தின் கடல் முகத்தை ஆண்டவர் முற்றிலும் வற்றச் செய்வார். பேராற்றின் மேல் கையசைத்து அனல் காற்று வீச செய்வார். கால் நனையாமல் மக்கள் கடந்து வரும்படி அந்த ஆற்றை 7 கால்வாய்களாக பிரிப்பார். இஸ்ரேலர் எகிப்து நாட்டிலிருந்து வந்த நாளில் பெருவழி தோன்றியது போல ஆண்டவரின் மக்களுள் எஞ்சியோருக்கு வருவதற்கு அசீரியாவிலிருந்து பெருவழி ஒன்று தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். உலகிற்கும் சமாதானத்திற்கும் அரசி.
ஆயரான புனித லவ்சானே அமேதியூஸ் ஆற்றிய பிரசங்கம். மரியாளின் பெயர் அவளது விண்ணேற்றத்திற்கும் முன்பே உலகெங்கும் பிரகாசித்தது எத்துணை பொருத்தமானது என்று பாருங்கள். அவளது மகத்துவத்தால் வானங்களுக்கும் மேலாக அவள் உயர்த்தப்படுவதற்கும் முன்பாகவே அவளது புகழ் எங்கும் பரவியது. அவளது மகனுக்குரிய மதிப்பினால் கன்னித்தாய் முதலில் பூவுலகை ஆண்டு பிறகு வானகத்திற்கு மாட்சிமையோடு உயர்த்தப்படுவது உண்மையிலேயே பொருத்தமானது. இக்கீழுலகில் அவளது புகழ் பரவியது பொருத்தமானதே. இவ்வாறு மேற்கொள்ளப்படும் பேற்றினால் அவள் வானகத்தின் உச்சங்களுக்குள் நுழைவாள். ஆண்டவரின் ஆவியினால் புண்ணியத்திலிருந்து புண்ணியமாய் அவள் தோன்றியது போல பூவுலகு புகழினின்று வானக பிரகாசத்திற்கு அவள் எடுத்து செல்லப்பட்டாள். இவ்வாறு அவள் தசையில் இருந்தபோதே எதிர்கால ஆட்சியின் கனிகளை அவள் சுவைக்க ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் அவள் பரவசத்தில் இறைவனிடம் திரும்பினாள். இன்னொரு தருணத்தில் விவரிக்க இயலாத அன்போடு அவளது அயலாருக்காக அவள் இறங்குவதுண்டு. வானகத்தில் வானதூதர் அவருக்கு ஊழியம் புரிந்தனர். இங்கு பூமியிலோ மனிதரின் ஊழியத்தால் அவள் வணங்க பெற்றாள். கபிரியேலும் வானதூதர்களும் வானகத்தில் அவளுக்கு பணிவிடை புரிந்தனர். சிலுவையடியில் கன்னித்தாய் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதில் அகமகிழ்ந்த கன்னி அருளப்பர் இங்கே கீழுள்ள பிற அப்போஸ்தலர்களோடு அவளை கவனித்து வந்தார். வானதூதர்கள் தங்கள் அரசியை கண்டு அகமகிழ்ந்தனர். அப்போஸ்தலர்கள் தங்கள் சீமாட்டியை கண்டு அக்களித்தனர். இருவரும் அன்புடன் கூடிய பக்தியோடு அவளுக்கு கீழ்ப்படிந்தனர். புண்ணியத்தின் உயரிய கோட்டையில் வாழ்ந்து இறையருளின் கடலை போன்று அல்லது அதன் எக்கரையிலும் பொங்கி வழிந்தோடும் அளவிட முடியாத அன்பின் ஊற்று போன்று நம்பத்தகுந்த தாகமுடைய ஆன்மாக்களுக்கு அவளது மிகையான தண்ணீரை அவள் பொழிகின்றாள். சாவினின்று தசையையும் ஆவியையும் பாதுகாத்த அவள் உடல்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் ஆரோக்கியம் தரும் மருந்தினை அளிக்கின்றாள். வானக மறைப்பொருளை அறியாமலோ குழப்பமடைந்தோ சோகமாகவோ அவளிடமிருந்து வந்தவர் எவரேனும் உண்டோ? இறைவனின் அன்னையால் தன் மன்றாட்டு கிடைக்கப் பெற்று மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் தன் அனுதின வாழ்விற்கு திரும்பாதவர் எவரேனும் உண்டோ? மென்மை மிக்க அன்பு மிக்க மணமகள் அவள். ஒரே உண்மை மணமகனின் அன்னை அவள். அவளது அன்பின் மிகுதியால் காரணத்தோட்டத்தின் ஊற்றை அவள் வழிந்தோட செய்துள்ளாள். இறை லீபானினின்று வேகமாக ஓடி ஆற்றில் பொழியப்படும் உயிருள்ள வாழ்வு தரும் தண்ணீரின் கிணற்றைப் போல் சீனாய் மலையினின்று வழிந்தோடி தொலைவில் உள்ள தேசங்களின் கரைகள் அனைத்தையும் சூழ்ந்து கொள்கின்றாள் அவள். இறை உதவியோடு இத்தண்ணீரை அவள் திசை திருப்பி சமாதானத்தின் ஆற்றுகளாகவும் அருளின் குளங்களாகவும் அவள் மாற்றியுள்ளாள். ஆகவே அரசர்களின் அரசரான அவளது மகனும் இறைவனுமானவரால் கன்னியர்களின் கன்னியாக அவள் வழிநடத்தப்பட்ட போது வானதூதரின் கூட்டம் அக்களித்திடும். முதன்மை வானதூதர் அகமகிழ்ந்திடுவர். சங்கீதக்காரன் ஆண்டவரிடம் கூறிய இறைவாக்கு நிறைவேறிடும். ஓபீரின் தங்க அணிகள் அணிந்து வலப்புறத்தில் அரசி நிற்கின்றாள். ஆயரான புனித லவ்சானே அமேதியூஸ் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு
இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரையாவின் பாடலும் முன்மொழியும். அனைத்தும் உலகிற்கும் அரசியாம் என்றும் கன்னியான மரியே வாழ்க. படைப்பு அனைத்தின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நீர் தாங்கினீர். அனைத்து உலகிற்கும் அரசியாம் என்றும் கன்னியான மரியே வாழ்க. படைப்பனைத்தின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நீர் தாங்கினீர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தை, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அனைத்து உலகிற்கும் அரசியாம் என்றும் கன்னியான மரியே வாழ்க. படைப்பனைத்தின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நீர் தாங்கினீர். அனைத்து உலகிற்கும் அரசியாம் என்றும் கன்னியான மரியே வாழ்க. படைப்பனைத்தின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நீர் தாங்கினீர். மன்றாட்டுகள். கன்னி மரியாவின் வழியாக பிறக்க திருவுளமான நமக்கு விடுதலை அளிப்பவரின் பெருமையை நாம் பறைசாற்றுவோமாக. நம் வேண்டுதல்களை அவர் கேட்டருள்வார் என்ற நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. நீதியின் கதிரவனே, அமல உற்பவியான கன்னி மரியாவில் உமது நாளை உதயமாக செய்தீர். உமது திருமுன்னிலையின் பேரொளியில் நாங்கள் நடக்க உதவியருளும். ஆண்டவரே, உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. என்றும் வாழும் வார்த்தையே, மரியாவின் உயிருள்ள சதையில் நீர் ஓர் உறைவிடத்தை இப்புவியில் கண்டுகொண்டீர். பாவக்கரையிலிருந்து விடுதலை பெற்ற எங்கள் உள்ளங்களில் என்றும் தங்கியருளும். ஆண்டவரே, உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. எங்களுக்கு விடுதலை அளிப்பவரான கிறிஸ்துவே, நீர் இறக்கும்போது அருகில் உம் தாயும் இருக்க வேண்டும் என திருவுளம் கொண்டீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் உமது பாடுகளில் பங்கு பெறுவதில் மகிழ்வோமாக. ஆண்டவரே, உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. அன்பு நிறை விடுதலை அளிப்பவரே, சிலுவையில் நீர் தொங்கிய போது உம் தாய் மரியாவை யோவானுக்கு தாயாக கொடுத்தீர். எங்களது நல் வாழ்க்கையால் நாங்கள் அவரது பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துவோமாக. ஆண்டவரே, உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளாகிய எங்கள் தந்தையே, உம் மகனின் அன்னையாம் மரியாவை எங்கள் அன்னையாகவும்
அரசியாகவும் நீர் எங்களுக்கு தந்தீர். அவருடைய இறை வேண்டுதலால் நாங்கள் ஆதரவு பெற்று மக்களுக்குரிய மாட்சியை விண்ணரசில் வந்து பெற்றுக்கொள்ள அருள் புரியும். உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.